நான் தாண்டி உன் புருஷன். ராஜிகா என்னை பார்த்து தான் சிரிக்கணும், அவனை பார்த்து சிரிக்கிற. ரோட்டில் வீட்டுக்கு போக தெரியாமல் தள்ளாடிட்டு இருந்தார் மேடம், அதான் கூட்டிகிட்டு வந்தேன். ஐயோ எல்லாம் தலையெழுத்து. வாங்க. பார்த்து போதா பார்த்து. ஏண்டி ஆறு புடி புடி பார்த்து நடங்க. ஏன் 2 பேரும் ஆறுறீங்க? ஜாஸ்தியாக கூச்சிங்களா? என்னமே சரியாகுங்கடா. பொறுமையா ஆறாம வாங்க. நான் எப்படி ஸ்ட்ராங்காக நடக்கிறேன் அப்படி நான் ஸ்ட்ராங்காக நடங்க. நான் தாண்டி இந்த உலகத்திலே எல்லாம் அப்படியே பார்த்து ஒரு பாதி. இங்கே தான் இருக்கீங்களா? நான் நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னு நினச்சேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இருங்க, தண்ணி எடுத்துகிட்டு வரேன். தண்ணி போதுமா? போதும்னு சொல்ல எனக்கு தோணலை. என்ன சொன்னீங்க? இல்லை, போயிட்டு வரேன்னு சொல்ல வந்தேன். இருங்க, ஏதாவது சமைக்கிறேன், சாப்பிட்டு போங்க. சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கெல்லாம் பொறுமை இல்லை. பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும்னு தோணுது. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எனக்கு ஒன்றும் புரியலையே. வேற ஏதாவது இருக்கா? உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் என்ன வேணாலும் தர்றேன். கருப்பு திராட்சை இருக்கா? இல்லையே. மாம்பழம் ஏதாவது இருக்கா? அச்சச்சோ, வீட்டில் ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லையே. என்னங்க, என்ன வேணா தரேன்னு சொன்னீங்க, இப்போ எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும்னு ஆசை தான். ஆனால் இப்படி ஒரு குடிகாரனை கட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறனே. வீட்டில் சமைக்கிறதுக்கு அரிசி பருப்பு கூட இல்லை. கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களை கைவிட மாட்டார். அவஸ்தைப்படுறனே, வீட்டில் சமைக்கிறதுக்கு அரிசி பருப்பு கூட இல்லை. கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களை கைவிட மாட்டார். ஐயோ வேணாங்க, வேணாம். இல்லை வேணாங்க. என்ன ஃப்ரெண்டாக நினச்சிக்கங்க. உங்களை ஃப்ரெண்டாக மட்டும்தான் நினைக்கணுமா? நீங்கள் என்ன வேணான்னு நினச்சிக்கங்க. உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொன்னீங்க, எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கவே இல்லையே. சாரி சாரி சரி சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு எனக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் யாராவது உரிச்சு ஊட்டி விட்டாங்கன்னா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவேன். அவ்வளோதானே? உன் ஆசையை நிறைவேற்றிடுவோம். அப்போ நான் கிளம்புறேன். என்ன மறந்துட மாட்டிய? மறக்கவே மாட்டேன். நிச்சயமா? நிச்சயமா. சத்தியமா? சத்தியமா. சரி, நான் போயிட்டு வரேன்.
ஏய், நான் அப்போ போயிட்டு வரேன். ஆ போனவெல்லாம் திரும்ப வந்தா டயர் தாங்காது. கிளம்பு கிளம்பு. நான் போனா தானே இங்கேயே இருக்கேன். டேய் போடா, ம், சொன்னா கேளுடா, கம்முனு விடு. போ. ஏய், சிக், இரு. போக முடியாது. ஏய், இங்க வா, இங்க வா, இங்க உட்கார், இங்க வா, இங்க இரு. ஏய் கொஞ்ச நேரம் பா, ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் கொஞ்ச நேரம் பா, ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா. போடா. என்ன இவனு உன் புருஷனா? ஆமா, நேத்து நீ புருஷன், இன்னைக்கு அவன் புருஷன், நாளைக்கு யாருன்னு தெரியாது. என்னடி தப்பு பண்ணிட்டு திமிரா பேசுற? அடி, என்னை அடிச்சு கொல்லு. இங்க எத்தனை பேர் வந்துட்டு போனாலும் என்னை அடிக்கிற உரிமை உனக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னடி நடிக்கிறியா? இல்ல, நடிக்கல, நரகத்துல இருக்கேன்னு சொல்றேன். என்னைக்கு என் புருஷனை காதலிச்சு கல்யாணம் பண்ணி எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம இந்த ஊருக்கு வந்தனோ அப்பவே என் வாழ்க்கை சூன்யமாயிருச்சு. என் பலவீனத்தை பலவிதமா யூஸ் பண்ணி என்னை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் என் புருஷன். ப்ரைவேட் ஏசி பார்க்கு முன்னாடி போய் நின்று ரிச்சான ஆளுங்க யாராவது வந்தாங்கன்னா என் பொண்டாட்டி வீட்டில் தனியாக தான் இருக்கா, போதையில் என்னால் போக முடியல, எப்படியாவது என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்லி டெய்லி எவனையாவது ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்துடுவான். அவங்களோட நான் சந்தோஷமாக இருக்கணும், அவங்க சொல்கிற எல்லாத்தையும் நான் செய்யணும். அவங்க கொடுக்குற காசை வாங்கி என் புருஷங்கையில் நான் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா தினமும் என்னை போட்டு அடிப்பான், சித்திரவதை பண்ணுவான். இப்படி தினம் நான் நரகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். இதுலேருந்து எப்படியாவது நான் வெளியே போகணுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. ஏன் தினம் தினம் புதுசு புதுசாக ஒருத்தன் வந்து விதவிதமாக செய்யும்போது வெளியே போக முடியாது தான். நீ சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. நீ என்னை காதலிக்கிறது உண்மைன்னா நான் உன்னை முழுசாக நம்பணும்னா உன் புருஷனை கொலை பண்ணிடு. இந்த நரகத்திலிருந்து உன்னை நான் வெளியே கொண்டு வரேன். புதுசாக ஒரு உலகத்தை நான் காட்டுறேன் உனக்கு. என்னடி இது, உன் மூஞ்சிக்கு இவ்வளோ தான் கொடுத்தானா? டேய், எனக்கு ஒரு செலவு இருக்கு, அந்த காசை கொடு. என்னடி செலவு இருக்குது? கட்டின புருஷனுக்கு காசு கொடுக்கறத விட.
என்னடா அது, சிக்கன் லெக் பீஸு, மீன், இது என்ன 65. பந்தி பயங்கரமாக பரிமாறத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காளே, என்னவா இருக்கும்? வரட்டும், அவகிட்டே கேட்போம். நண்டு சூப் ரெடி. என்னங்க இன்னும் எதையுமே சாப்பிடாம வச்சிருக்கீங்க? மீன் இருக்கு, காடை இருக்கு, லெக் பீஸ் இருக்கு, வெஜிடபிள்ஸ் இருக்கு. வெக்க போடுங்க. இந்தாங்க குடிங்க. என்னடி என்னைக்கும் இல்லாமல் கரிசனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. தினம் தினம் கண்டவனுக்கெல்லாம் கட்டிலில் தரிசனத்தை காட்டுறேன். கட்டின புருஷன் நீ, உனக்கு கரிசனம் காட்டக்கூடாதா? சாப்பிடுங்க. இந்த அன்பு தான், இந்த பாசம்தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. உன் கையால் விஷத்தை கொடுத்தா கூட குடிப்பேன். ஆனால் நீ கொடுக்க மாட்ட. ஏன் சொல்லு? கொலையும் செய்வாள் பத்தினின்னு சொல்லியிருக்காங்க. நீ தான் பத்தினி இல்லையே. ஐயோ குடி, நல்லா குடி. இதுதான் உன் கடைசி குடி. ஹலோ, சொல்லு சங்கர். சொன்ன மாதிரி உன் புருஷனை போட்டு தள்ளிட்ட. தீராத வயிற்று வலி, அதனால மருந்து குடிச்சிட்டாருன்னு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை எப்படி நம்ப வச்ச? அது சரி, போலீஸ் எப்படி நம்ப வச்ச? பணத்தை கொடுத்தா? சங்கர், பணத்தை கொடுத்து சரி பண்ண முடியாத விஷயத்த கூட படுத்து சரி பண்ணிடலாம். அடி பாவி, லிஸ்ட் போயிட்டே இருக்கு. ஆமா, எண்டு நான் தானா இல்ல எனக்கு அப்புறம் ஒருத்தன் வருவானா? என்ன சங்கர் இப்படி பேசுற? இவ்வளோ ரிஸ்க் எடுத்து என் புருஷனை கொன்னு எல்லாத்தையும் சரி கட்டினது எதுக்காக? உன் கூட சந்தோஷமா வாழணும்னு தானே. இப்படி பேசுறியே. சரி சரி, கோச்சிக்காத. ஒரு பொண்ணு எத்தனை பேர் கூட வேணாலும் படுப்பா, ஆனா வாழணும்னு ஒருத்தங்க கூட மட்டும்தான் நினைப்பா. புரிஞ்சுக்காம பேசுற பாத்தியா? சும்மா உன்னை கிண்டல் பண்ணேன். சரி சரி, நைட்டு வந்தா விசேஷம் இருக்கா? விசேஷமா? விருந்தே இருக்கு. உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா வா. உனக்கு பிடிச்ச வாழைப்பழத்தோட வரேன். சரியா? சீ.
உள்ள வாங்க மாமா. வாங்க. மாமா தண்ணி எடுத்துட்டு வரேன். எவனா டார்லிங், பழத்தோட பக்கத்தில் வந்துட்டேன். இன்னும் 5 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன். மயிரில் வந்த என் மாமனார் வந்துட்டாரா? நான் சொல்கிற வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணாத. நான் ஃபோன் பண்ணுற வரைக்கும் நீ வராத. வைடா ஃபோனை. யமுனா யமுனா, அந்த பழம் அப்போ அந்த பழம் எனக்கு தானா? பையன் செத்து 10 நாளில் பலபலன்னு இருக்காளே, எதுவோ தப்பா இருக்கு. இந்தாங்க மாமா. புருஷ சத்தத்துக்கு அப்புறம் தனியாக கஷ்டப்படுவியன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீ இருக்கிற தோரணையை பார்த்தா வேற மாதிரி இருக்கே. என்ன மாமா சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒன்றும் தெரியாத பாப்பா, உள்ள போட்டாலாம் தாப்பா. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு. நடந்ததை என்ன நீ சொல்லலை. என் பையன் சாவில் ஏதோ மர்மம் இருக்குன்னு போலீஸ் ஸ்டேஷன் போவேன். போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இல்லை, உண்மை தெரிகிற வரைக்கும் சிஎம் செல் வரைக்கும் போவேன். மாமா மாமா அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. அப்போ என்ன நடந்ததுன்னு மறைக்காமல் உண்மையை சொல்லு. உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த வீடு வசதியெல்லாம் நீங்கள் தான் கொடுத்தீங்க. தினம் காசுக்காக உங்கள் பையன் ரோட்டில் போகிறவனை கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானே விஷத்தை வச்சு உங்கள் பையனை கொன்னுட்டேன் மாமா. மாமா மாமா மாமா, ஏதோ ஒரு அவசரத்தில் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் மாமா. என்னை மன்னிச்சிருங்க மாமா. தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் மாமா. அவசரத்தில் ஏதோ பண்ணிட்டேன். என்னாச்சு மாமா? எனக்கு நெஞ்சு வலி போயிடுச்சுமா. என்ன மாமா ஆச்சு? கொஞ்சம் வலி வர மாதிரி இருக்குமா. நீ போமா.
என்னாச்சு மாமா? என் காலில் விழுந்த உன்னை என் துப்பாக்கி எடுத்து சுட்டரலான்னு தான் நினச்சேன். வெடுக்குன்னு எடுத்து சுடுற அளவுக்கு என்கிட்ட பலம் இல்லை. இருந்தாலும் அப்பப்போ என் துப்பாக்கிக்கு நான் ஆயில் போட்டு தான் வச்சுருக்கேன். நீ ஒரு பொண்ணா எவ்வளோ பாரத்தை சுமந்திருப்பன்னு எனக்கு தெரியும். அதோட சேர்த்து நீ விருப்பப்பட்டா என் பாரத்தையும் சுமக்கலாம். எனக்கு அப்புறம் இந்த சொத்து சுகம் ஆஸ்தி எல்லாம் உனக்கு தான். வெண்டைக்காயை வாங்கும்போது அதனுடைய வளவளப்பு தெரியாது, அதை வணக்கி வாயில் போடும்போது தான் தெரியும். அதே மாதிரி தான் நானும். என் பையன் செத்து போயிட்டான்னு தூரத்திலிருந்து துக்கப்படுறதை விட தொட்டு பார்த்து ரசிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கும் என் பொண்டாட்டி இல்லை, உனக்கும் உன் புருஷன் இல்லை. நம்ம 2 பேரும் சேர்ந்து புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். மாமா 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 வேணாம் மாமா. யமுனா, ஏய் எதுக்குடி வர சொன்ன? ம் ம் ஐயோ, இந்த ஆளையும் கொண்டுட்டியா? ஏய், நான் ஒன்றும் கொல்லலை. நைட் எல்லாம் குதிச்சு குதிச்சு குழந்த மாதிரி தான் இருந்தார். விடிய காத்தில் பார்த்தா செத்து கிடக்குறான். என்னடி சொல்ற? அச்சோ, என்னடா? துப்பாக்கிக்கு தோட்டா போட்டிருக்கிறாரு. வெடுக்குன்னு வெடிச்சதுல பொடுக்குன்னு போயிட்டாரு. புரியுற மாதிரி சொல்றா. ஏய் வயகரா, ஹெவி டோஸு, பெருசு போச்சு. ஐயையோ, என்னடா சொல்ற? உன் கூட வாழ்ந்தவனும் செத்து போயிட்டான், உன் கூட வாழ நினைச்சவனும் செத்து போயிட்டான். அடுத்து நான் தானா? ஏய் டேய் சாமி, ஏய் நான் கிளம்புறேன்.